தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் உரையாட ஊடகவியலாளர் திரு அன்பழகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வங்கதேச கலவர விவகாரத்தில் அந்நாட்டு முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவருக்கு அந்நாட்டு குற்றவியல் தீர்ப்பாயத்தினால அவர் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டு தற்போது அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த ஷேக் ஹசீனாவோட இந்த விவகாரங்கிறது ஒரு முக்கியமான டைமென்ஷன் நோக்கி இப்போ நான் நகர்ந்து வந்திருக்கிறதா பார்க்குறேன். சரியாக ஒரு வருஷம் 1.25 வருஷத்துக்கு முன்பு, அதாவது 2024 ஜூலை ஆகஸ்ட் காலகட்டத்தில் பங்களாதேஷ் ஒரு கடும் கொதிநிலையில் பரபரப்பாக இருந்தது. ஆளும் பிரதமர் அந்த நாட்டிலேருந்து உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக தப்பிச்சு ஓடக்கூடிய ஒரு நெருக்கடி அங்கே ஏற்பட்டுச்சு. அதுக்கான காரணம் என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, பங்களாதேஷ் விடுதலை அடைஞ்ச காலகட்டத்தில் அந்த விடுதலைக்காக போராடிய அந்த போராட்டக்காரர்கள், அந்த குடும்பத்தினர்களுக்குன்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் கவர்மெண்ட்டில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் பின்பற்றப்பட்டு வந்திருந்தது. அந்த ரிசர்வேஷனை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், பல்வேறு அமைப்புகள் யங்ஸ்டர்ஸ் தான் ஃபுல்லாக மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அது ஒரு பெரிய கலவரமான நோக்கி நகருது. இப்போ துப்பாக்கி சூடு நடக்குது. எதுக்காக இன்றைக்கி அவங்க அந்த மரண தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா, அன்றைக்கு ஷேக் ஹசீனா கவர்மெண்ட்டுக்கு எதிராக பங்களாதேஷில் பெரிய அளவில் ஒரு போராட்டம் வெடித்த பொழுது அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அல்லது அந்த போராட்டத்தை அடக்குவதற்காக அன்றைக்கு இருந்த பிரதமர் ஷேக் ஹசீனா துப்பாக்கிச்சூடு ஆர்டர் போட்டாங்க. அந்த துப்பாக்கிச்சூடு ஆர்டரில் கிட்டத்தட்ட 1400க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் மனித உரிமை ஆணையம் கொடுக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. இறந்தவங்களை மட்டும் 1400க்கும் மேற்பட்டவர்கள், படுகாயம் அடைஞ்சது கிட்டத்தட்ட 20,000-25,000 கிட்ட அப்படி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்துச்சுங்கிறாங்க. அந்த விஷயத்தில் அன்றைக்கி நடந்த அந்த மனித உரிமை மீறலுக்கு எதிராக இன்டர்நேஷனல் கிரைம் ட்ரைபியூனல் சொல்லிட்டு அதை ஷேக் ஹசீனா தான் நிறுவுறாங்க. கடந்த காலத்தில் ஷேக் ஹசீனா கவர்மெண்ட் தான் அந்த சர்வதேச அளவிலான அந்த குற்றவியல் தீர்ப்பாயத்தை அவங்க நிறுவுறாங்க. அந்த ட்ரைபியூனல் எதுக்காக நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா, விடுதலை அடைஞ்ச காலகட்டத்தில், பங்களாதேஷ் விடுதலை அடைந்த காலகட்டத்தில் அன்னைக்கு நடந்த அந்த மனித உரிமை மீறல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை விசாரிப்பதற்காக உருவாக்கப்பட்டதான் அந்த அமைப்பு. இன்னைக்கு அந்த அமைப்பு, அவங்க உருவாக்கின அந்த அமைப்பு இன்னைக்கு அவங்களுக்கு மரண தண்டனை எழுதுகிற இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்றுக்கு கூட இந்து ஆங்கில செய்தித்தாளில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. அது என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஐசிடி இருக்குல்ல, அதாவது இன்டர்நேஷனல் கிரைம் ட்ரைபுனல் இருக்குல்ல, இது ஷேக் ஹசீனா இருந்தபோதே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அரசியல் தலையீடு அதில் வந்துருச்சு. அரசியல் தலையீடு, அதாவது எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அரசியல் எதிரிகளை பழி வாங்குவதற்காக, அவங்களுக்கு எதிராக அதை பயன்படுத்துவதற்கு அந்த ட்ரைபுனல் ஆளும் அரசால் வளைக்கப்படக்கூடிய இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சீரியஸாக போயிட்டு இருந்தது. இது பற்றி இந்த லாஸ்ட் 1 வீக்காகவே ஒரு சீரியஸான இடத்துக்கு நகருது. அந்த ட்ரைபுனல் மூலமாக ஷேக் ஹசீனாவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்குது அப்படிங்கிறதா பத்திரிகைலாம் எழுதப்பட்டிருந்த ஒரு முக்கியமான செய்தி. அது இன்னைக்கு உறுதியாக இருக்குது. கடந்த காலத்தில் அவங்க ஆளுங்கட்சி இருந்தபோது அவங்களுக்கு எதிர்கட்சிக்கு எதிராக அதை பயன்படுத்துகிறாங்க. இன்னைக்கு ஆளும் அரசு, இன்னைக்கு யாருன்னா ஒரு இன்டர்ம் கவர்மெண்ட்டாக, இடைக்கால அரசாக முகமது யூனஸ் தலைமையில் ஷேக் ஹசீனா வெளியேறதுக்கு பிறகு அவர் தலைமையில் அவர் ஒரு முன்னாள் நோபல் பரிசு, யூஎஸ்ல நோபல் பரிசு வாங்கிய முக்கியமான ஒரு ப்ரொஃபஸர். அவர் தலைமையில் அங்கே ஒரு இடைக்கால அரசு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த அரசு இன்றைக்கி அந்த அரசு என்ன பண்ணுறாங்க, அந்த ஐசிடியை தங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அது வழக்கமான நடந்த விஷயமா இருந்துச்சு. கடந்த காலத்தில் ஷேக் ஹசீனா என்ன செஞ்சாங்களோ இன்றைக்கி அடுத்து அவங்களுக்கு அப்புறம் போன அந்த கவர்மெண்ட் இன்றைக்கி அவங்க அதை கரெக்டாக கையாளுறாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு எதிராக அதை பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த தீர்ப்பு அறிவிக்க முன்னாடி வங்கதேசத்தில் ஒரு பதற்றமான சூழல் நிலவிட்டு இருக்கு. ஹசீனாவோட ஆதரவாளர்கள் அங்கங்கே போராடிட்டு இருக்காங்கன்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. இந்த தீர்ப்புக்கு அப்புறமா அங்கே என்ன மாதிரியான அரசியல் சூழ்நிலைகளில் பதற்றம் ஏற்படலாம்? பெரிய ஒரு பதற்றம் இருக்குமான்றது எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா அந்த கட்சியினுடைய அவாமி லீக் கட்சி தான் அவங்களோட கட்சி. அந்த கட்சியினுடைய தலைவரே தலைமுறை வாழ்க்கையில் இருக்காங்க. அப்படிங்கும்போது கேட்ரஸ்லாம் பெரிய அளவு சுணக்கத்தில் தான் இருப்பாங்க, பெரிய அளவு சுணங்கி போய் தான் இருப்பாங்க, ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு பார்க்குறேன். ரெண்டாவது, அவங்களுக்கு ஆப்போசிட் கவர்மெண்ட் இப்போ ரூலிங்கில் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுடைய ஆட்டங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஒரு சில சலசலப்புகள் இருக்கும். ஆனால் அது ஒரு பெரிய அளவில் ஒரு விஷயமா வெடிக்காது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஆனால் ஷேக் ஹசீனா இந்த அளவுக்கு இந்த இடத்துக்கு நகர்ந்தது ஏன் அப்படின்றத நம்ம கவனிக்கணும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஷேக் ஹசீனா யார்? அவங்க பங்களாதேஷினுடைய நிறுவனர், அதோடைய முதல் குடியரசுத் தலைவர் திரு முஜிபுர் ரஹ்மானுடைய மகள். அவங்க பங்களாதேஷ்ன்ற ஒரு நாடு உருவாகுவதற்கு இந்தியாவோட ரோல் ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தியோட ரோல் ரொம்ப முக்கியமானது. அந்த இந்திரா காந்தியின் தலையீடுக்கு பிறகு தான் கிழக்கு பாகிஸ்தானாக இருக்கக்கூடிய அந்த நாடுங்கிறது பங்களாதேஷாக ஒரு உருவம் பெற்று அது வேற ஒரு டைமென்ஷன் நோக்கி நகருது. முஜிபுர் ரஹ்மானோட தலைமையில் கவர்மெண்ட் அங்கே உருவாகுது. அப்புறம் 75ல் ராணுவ ஆட்சி வருது. 71 அந்த நாடு உருவாகுது. 75ல் ராணுவ ஆட்சி வருது. ராணுவ ஆட்சி ராணுவத்துடைய மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி நடந்து என்னன்னா, அங்கே முஜிபுர் ரஹ்மான், பிறகு அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களோட சகோதரர்கள், ஷேக் ஹசீனா சகோதரர்கள் எல்லாருமே கொல்லப்படுறாங்க.
அப்போ வந்து ஷேக் ஹசீனா வந்து ஜெர்மனில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இப்போ வந்து பங்களாதேஷில் இல்லை, ஜெர்மனில் இருக்காங்க. வெளிநாட்டில் இருந்தாலும் அவங்க தப்பிச்சாங்க. என்ட்ரியில் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கொண்டுட்டாங்க. அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு எதிரான வந்து ஒரு டைமென்ஷன் வந்து அன்றைக்கி இருந்தது. அப்புறம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 75 அப்புறம் திரும்ப அவங்க இந்தியாவுக்கு வராங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு 6 வருஷம் பங்களாதேஷ் போகவும் தலைமறைவாக இருக்காங்க. அப்பவும் தலைமறைவாக தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான சூழல் உருவானதுக்கு அப்புறம் தான் வந்து திரும்ப பங்களாதேஷுக்கு வராங்க. மேபி 81க்கு அப்புறம் வந்து அங்கே வந்து அந்த ராணுவ ஆட்சிக்கு முடிவுக்கு வருது. அப்புறம் ஒரு எலெக்ஷன்லாம் வர நடக்க ஆரம்பிக்குது. அப்போ வந்து ஒரு 2 வருஷம் வந்து எதிர்கட்சி தலைவராக ரூல் பண்ணுறாங்க. 80லேருந்து 90 காலகட்டத்தில் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக 2 பேரும் இருக்காங்க. 96 பிரைம் மினிஸ்டர் ஆகிறாங்க. 96 to 2001 அந்த ஒரு 5 வருஷம் வந்து அவங்க பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப 99 ஆட்சிக்கு வராங்க. 99 ஆட்சிக்கு வரவங்க தொடர்ச்சி 4 முறை வந்து பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. பங்களாதேஷ் ஹிஸ்ட்ரியில் வந்து அதிகமான காலகட்டங்களில் பிரைம் மினிஸ்டர் இருந்த ஒரு உமன் வந்து யாருன்னா அது ஷேக் ஹசீனா தான். அந்த அளவுக்கு ஒரு பெரிய இதுக்கு சொந்தக்காரங்க. ஆனால் அவங்க மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. என்ன குற்றச்சாட்டுகள் அப்படின்னா, இப்போ இந்தியாவில் வந்து இன்றைக்கி ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் பார்த்தீங்களா, இந்தியாவில் தேர்தல் திருடப்படுது, தேர்தல் நியாயமாக நடத்தப்பட மாட்டேங்குது அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது பார்த்தீங்களா. இந்த குற்றச்சாட்டு அவங்க மீது இருக்குது. அதாவது அங்கே இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சி எதுனா வந்து பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி. அந்த பார்ட்டி என்னன்னா வந்து பல நேரங்களில் வந்து அங்கே வந்து ஷேக் ஹசீனாக்கு எதிராக பல போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. குறிப்பாக தேர்தல் நேர்மையாக நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற போராட்டத்தை அவங்க முன்னெடுத்திருக்காங்க. அதோடைய எக்ஸ்ட்ரீம் லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து 2014 வந்து தேர்தல் புறக்கணிப்பு நடந்தாங்க. இப்போ தேர்தல் புறக்கணிப்பு எதிர்க்கட்சிகள் செஞ்சாங்க. அதே மாதிரி வந்து 2019 பங்கெடுத்தாங்க. இப்போ 2024 தேர்தல் புறக்கணிப்பு நடந்துச்சு. இப்போ 2024 லாஸ்ட் இயர் வந்து ஜனவரி மாதம் அங்கே எலெக்ஷன் நடக்குது. அங்கே என்ன ஒரு முக்கியமான டைமென்ஷன்னா, நம்ம இந்தியாவுக்கு எலெக்ஷன் நடக்குது 4 மாதத்துக்கு முன்பு எலெக்ஷன் நடக்குது. அங்கே என்னன்னா எதிர்க்கட்சிகள் தேர்தல் புறக்கணிப்பு செஞ்சாங்க. அப்போவே அந்த டிஸ்கஷன் கொஞ்சம் பங்களாதேஷில் எதிர்க்கட்சிகள் தேர்தல் புறக்கணிப்புங்கிறத அறிவிக்கிறாங்க. அது இந்தியாவில் எதிரொலிக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு பேசப்பட்டிருந்த ஒரு விஷயம். எதிர்க்கட்சிகள் ஏன் வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா, தேர்தல் வந்து நியாயமான முறையில் நேர்மையாக நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரே குற்றச்சாட்டு. இங்கே ராகுல் காந்தி வைக்கிற அதே குற்றச்சாட்டை வந்து அங்கே வச்சாங்க. அதை வச்சும் போது என்ன சொன்னாங்கன்னா, எதிர்க்கட்சியோட கோரிக்கை என்ன இருக்குன்னா, நீங்கள் வந்து பதவி விலகிட்டு நீங்கள் ஒரு காப்பந்து பிரதமராக இருந்துக்கிட்டு எலெக்ஷன் நடத்துங்க. நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது எலெக்ஷன் நடத்த வேண்டாம். இப்போ எப்படியோ டென்யூர் முடியணும். டென்யூர் முடியறதுக்கு முன்பு எலெக்ஷன் நடத்துவாங்க. எலெக்ஷன் கமிஷன் அப்படி தான் வந்து எல்லா இடத்துலையும் தேர்தல் நடத்துவாங்க. ஆனால் அங்கே என்ன சொன்னாங்கன்னா வந்து நீங்கள் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறதுனால நீங்கள் ஓவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. நீங்கள் வந்து ஒரு காப்பந்து கவர்மெண்ட்டாக மாறிட்டு எலெக்ஷன் நடத்துன்னு சொன்னாங்க. பட் அவங்க வந்து அதை அப்படி செய்யலை. எலெக்ஷனை வந்து எதிர்க்கட்சியில் புறக்கணிச்சாங்க. அன்ன போஸ்ட் தான் நம்ம ஜெயிச்சாங்க. ஓட்டு இல்லாமல் எதிர்க்கட்சி யாரும் பங்கெடுக்காம ஒரு என்ன சொல்றது, தானே வந்து தேர்தலில் ஜெயிச்சு அப்படி வந்த மாதிரி அந்த மாதிரி எதிர்க்கட்சியிலே இல்லாத ஒரு எதிர்ப்பே இல்லாத ஒரு பிரதமர் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி உருவானாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து ஓட் டர்னட் வந்து ரொம்ப குறைவாக தான் நடந்துச்சு. 2004 ஜனவரியில் பங்களாதேஷ் நடந்த அந்த எலெக்ஷனில் வந்து மக்கள் வாக்களிச்சது குறைவான அளவில் தான் வாக்களிச்சிருந்தாங்க. அதில் தான் நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனாங்க. பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டு வந்து அந்த என்ட்ரைய அந்த 4 மாதம் 5 மாதம் வந்து அவங்களோட ஆர்டர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அவங்கள பற்றி எழுதப்படக்கூடிய விஷயங்கள் அங்கே என்னென்னா, எல்லா விதமான ஜனநாயக விளிம்புகளும் வந்து அங்கே பங்களாதேஷில் மீறப்பட்டிருக்கு. எல்லா வகையிலையும் சரி. நீதிமன்றங்கள்லாம் எடுத்துட்டிங்கன்னா, நீதிமன்றத்தில் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வைக்கிறதுக்கான இன்ஃப்ளூயன்ஸு, எதிர்க்கட்சிகளை சிறையில் அடைப்பதற்கு எதிர்க்கட்சிக்கு எதிரான அரசியலை நீதிமன்றத்து மூலமாக செய்வாங்க. அதை செஞ்சாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ரிசர்வேஷன் விஷயம் தான் பெரிய பிரச்சனை. அது ஒன்றுக்காக தான் அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. நீண்ட காலமாகவே ஷேக் ஹசீனா ஏன்னா நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க, 2009 ஆட்சிக்கு வராங்க. தொடர்ச்சி அவங்களே இருக்காங்க அப்படின்னா மக்கள்கிட்ட எவ்வளோ ஒரு சலிப்பு இருக்கும். ரெண்டாவது வந்து அவங்களை எதிர்க்கிறது யாருமே இல்லாத மாதிரி எதிர்க்கட்சிகள் எல்லாத்தையும் சிறையில் தான் அடைச்சி வச்சிருப்பாங்க. அது வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் வந்து மிகப்பெரிய உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் லெவலில் ஹியூமன் ரைட்ஸோட அந்த மானிட்டர் கமிட்டி வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எதிர்க்கட்சிக்கு வந்து சிறைப்படுத்தப்படுறது, சட்டவிரோத கொலைகள் நடக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கட்டாய தலைமுறை வாழ்க்கையாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அங்கே வந்து எழுதப்படாத விதியை வந்து பின்பற்றப்பட்டுச்சு. அதே மாதிரி ஊடக சுதந்திரம்லாம் பார்த்தீங்கன்னா 0 லெவலில் போயிடுச்சாங்க. அதாவது டிஜிட்டல் செக்யூரிட்டி ஆக்ட்லாம் கொண்டு வந்து ஜேர்னலிஸ்டினுடைய இந்த சோஷியல் மீடியாவுடைய விஷயம்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நிறைய வகையில் எந்த அளவுக்கு ஒரு ஆட்டம் போலமோ அந்த அளவுக்கு நம்ம ஆட்டம் போட்டாங்க. அந்த ஆட்டத்தை மறுக்கவே முடியாது. பெரிய சீரியஸான ஆட்டம் இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பணக்காரர் ஏழைக்குமான அந்த வித்தியாசம் வந்து பெரிய அளவில் இருந்துச்சு. அது ரொம்ப முக்கியமான ரீசன். அதெல்லாம் ஒதுக்கி தள்ள முடியாது. அதுதான் வந்து ஒரு பெரிய ரீசன். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா விதமான ஜனநாயக விளிம்புகளும் அடைக்கும் பொழுது அது ஒரு பக்கத்தில் பஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதான் வந்து உலக வரலாறு. உலகத்தில் நடந்த பல்வேறு புரட்சியினுடைய அந்த விளிம்புகளுமே அதோட இதுதான். தப்பிப்பதற்கு எந்த விதமான வழியுமே இல்லை அப்படின்ற இடத்துல வந்து ஒரு புரட்சியை வெடிக்கும். அந்த மாதிரியான இடங்கள் வந்து பங்களாதேஷில் அந்த மாதிரி ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. எல்லா விதமான ஜனநாயக விளிம்புகளும் அடைச்சி வச்சுட்டு ஒரு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அன்னபோஸ் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ அதோட ஒரு பெரிய ஒட்டுமொத்தனோட அக்யூமுலேட்டட் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு புள்ளியில் பஸ்ட் ஆனதோட விளைவு தான் வந்து அந்த ஒரு போராட்டம் அப்படிங்கிறது. ஆனால் அந்த போராட்டத்துக்கு வெளியிலேருந்து ஆதரவுலாம் குறிப்பாக வந்து ராணுவ புரட்சி நடக்குது. ராணுவத்துடைய ஆட்சி வந்து அங்கே வந்து அந்த மாணவரோட போராட்டத்துக்கு ராணுவத்துடைய ஒரு சப்போர்ட் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தானோட இன்ஃப்ளூயன்ஸ் அதில் இருக்கிறது அப்படிங்கிறது அந்த காரணம் சொல்லப்பட்டுச்சு, வலுவான காரணம் சொல்லப்பட்டுச்சு. அதை ஒதுக்கி தள்ள முடியாது.
அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்க தான் முடியும். அந்தளவுக்கு வந்து ஒரு சீரியஸான டைமென்ஷன் நோக்கி நகர்ந்துச்சு. ஸோ வந்து இதுதான் வந்து அந்த ஷேக் ஹசீனாவுடைய அந்த பொலிட்டிக்கல் ட்ராவல் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ மறுபடியும் வந்து அவங்க வந்து இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. இப்போ ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. இந்த தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, இது வந்து இறைவன் கொடுத்த உயிர், அவர் எப்போ நினைக்கிறாரோ அப்போ எடுத்துக்கிட்டோம், நான் தொடர்ந்து மக்களுக்காக பணியாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது அவங்க இதை ஒரு பொருட்படுத்தலை அப்படின்றத எடுத்துக்கலாமா? அப்படி கிடையாது. வந்து என்னன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகர் அவங்க. இந்த மாதிரியான ஒரு இமேஜில் இருக்கிற நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தைகள் மூலமாக வந்து தங்களை வந்து கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிப்பாங்க. அதோடைய ஒரு விளைவாக தான் நீங்கள் அவங்க பேசுகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், பங்களாதேஷில் தொடர்ச்சியாக வந்து 4 டேர்ம் அவங்க ஆட்சி பீரியடில் வந்து எல்லா விதமான ஜனநாயக விளிம்புகளும் வந்து அங்கே மீறப்பட்டிருக்கு. ஒரு உச்சகட்ட நிலைக்கு வந்து மக்கள் கொதிச்சு எழுந்தாங்க. அந்த போராட்டத்தை ஜஸ்ட் வந்து சாதாரண ஒரு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு பார்க்க முடியாது. அவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா விதமான விளிம்புகளும் அடைச்சிட்டாங்க. இல்லை, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட கோரிக்கைகளை நான் ஏற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த போராட்ட குழுவிலிருந்து கோரிக்கைகள் வந்துட்டே இருந்துச்சு, அதனால ஜனநாயகத்துக்கு எதிரான சக்திகள் உள்ள இருந்தாங்க, அதை அடக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு முறையை கையாள வேண்டியதாச்சு அப்படின்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். ஜனநாயகத்துக்கு எதிரான சக்திகள் சொல்லி இவங்க எப்படி அதை பிராண்ட் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் இவங்களே ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரல. யாருமே பங்கெடுக்காம இடத்துல நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஜனநாயகத்தை பற்றி பேசுறீங்களா? எதிர்க்கட்சிகளுக்குமான ஸ்பேஸ் இருந்தால் தானே அது ஜனநாயகம். தேர்தலே நீங்கள் வந்து அன்னபோஸ்ட் ஜெயிச்சு வந்திருக்கீங்க. நீங்கள் அது எப்படி வந்து ஒரு ஜனநாயகமான ஒரு போஸ்ட்டாக இருக்கும்? நீங்கள் எப்படி வந்து ஜனநாயகத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க? நம்ம இந்தியாவில் இருக்கிற பல்வேறு விளிம்புகள் அங்கேயும் இருக்குது. அதாவது இப்போ நம்ம இந்த நீரவ் மோடி, இந்த லலித் மோடி, இந்த மாதிரி மிகப்பெரிய ஸ்கேமில் ஈடுபட்டு தப்பிச்சு போனவங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரியான பிரச்சனை அங்கேயும் இருக்குது. பேங்க் கரெக்ட் பண்ணிவிட்டு பல பேர் வந்து ஹைட் ஆனாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் வந்து நம்மளுடைய ஆதரவோடு அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும். வங்கி கொள்ளைகள் நடந்திருக்கு, நிறைய வங்கி கொள்ளைகள் நடந்திருக்குங்கிற நியூஸ் ரிப்போர்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி வந்து அங்கே எல்லா விதமான விஷயங்களுமே, அதாவது பணக்காரர்கள் ஏழைக்குமான அந்த ஏற்றத்தால் ரொம்ப அதிகரிச்சிச்சு. அந்த விவகாரங்கள் கொஞ்சம் உச்சக்கட்ட நிலைமைக்கு போயிடுச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து அந்த அம்மாவனுடைய அந்த சொந்த நாட்டில் இஸ்லாமிற்கு எதிரான நிலைப்பாடு ரொம்ப அதிகமாகுதாங்க. இப்போ ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜக அவங்களுடைய அந்த பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் வந்து ஷேக் ஹசீனா மூலமாக நிறைவேற்றப்பட்டுட்டே வந்துட்டு இருந்துச்சு. அடிப்படையில் அந்த அம்மா வந்து ஒரு இஸ்லாமியர் தான். இஸ்லாமியராக இருந்துட்டாலும் இந்தியாவில் வந்து இந்தியாவில் ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு தீவிர இந்துத்துவ சிந்தனை கொண்ட நபர்களாக இருக்காங்க. பிரதமர் மோடியாக இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ் அமைப்பாக இருக்கட்டும், அவங்களோட இன்ஃப்ளூன்ஸ் மூலமாக அவங்க வந்து அங்கே பல்வேறு விஷயங்களை செஞ்சதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க இஸ்லாமியர்களுக்கு அதை வந்து பொறுத்துக்க முடியல. அதனால தான் பாகிஸ்தானோட இன்ட்ரெஸ்ட் வந்து அது ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அம்மா வெளியேறிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அந்த அம்மா தலைமுறை வாழ்க்கையில் இருக்காங்க. அந்த அம்மா பங்களாதேஷில் இல்லை. இப்போ முகமது யூனஸ் தலைமையில் ஒரு இடைக்கால அரசு நடந்துட்டு இருக்கு. இந்த இடைக்கால அரசுல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா, அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பாஜக கொந்தளிக்கிறாங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்க, ஒரு 6 மாசத்துக்கு முன்புலாம் பாத்தீங்கன்னா 6 மாசம் 8 மாசம் சொல்றாங்க மத சிறுபான்மையினர் மேல அவங்க வந்து தாக்குதல் நடத்துறாங்க. ஆமா, ஒரு 6-8 மாசத்துக்கு முன்பு பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் கூட பாஜக தலைவர் கூட பேசினாங்க, பங்களாதேஷ்ல இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க, அதை பற்றிலாம் பிரதமர் வந்து அதை பற்றிலாம் வந்து முதல்ல ஸ்டாலின் கவலைப்பட மாட்டாரா? எதை பற்றிலாம் பேசுகிறாரு? பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய யூதர்கள் பற்றிலாம் கவலைப்படுறீங்க, அங்கே இருக்க இஸ்லாமியர்கள் பற்றிலாம் கவலைப்படுறீங்களே, நீங்கள் வந்து இங்கே நடக்கிற பிரச்சனைலாம் பேச மாட்டீங்களா? பங்களாதேஷில் வந்து இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்களா? அப்போ திமுக இந்து விரோத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வச்சு இங்கே பாஜக அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்தளவுக்கு சீரியஸ் அங்கே இருந்துச்சு. உண்மையிலேயே இந்துக்களுக்கு எதிரான பிரச்சனை அங்கே சீரியஸாகவே இருந்துச்சு. அங்கே வந்து இந்துக்களுடைய வழிபாடு தலங்கள் மீது வந்து தாக்குதல் நடத்தப்பட்டுருச்சு. அது வந்து இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவுடைய ஒரு கிருஷ்ண வழிபாட்டு கல்ட்டு நினைக்கிறேன். அவங்க தாக்கப்பட்டதாக இருக்கட்டும், அவங்களுடைய கோவில் தாக்கப்பட்டதாக இருக்கட்டும், மற்ற இந்துக்கள் கோவில் கூட தாக்கப்பட்டுருச்சு. ஆர்எஸ்எஸ் வந்து பெரிய அளவில் கவலைப்பட்டாங்க அந்த விஷயத்தில். ஸோ வந்து எதுவுமே அதை வந்து ஒரு முடிவு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. இன்றைக்கி அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு வைங்களேன். எதுக்கு இது சொல்ல வரேன்னா, கடந்த காலத்தில் ஷேக் ஹசீனா செஞ்சதோட விளைவு அவங்களுக்கு எதிராக வந்து எல்லாமே சரியுது. அதாவது நிர்வாக ரீதியாக மட்டும் நடக்கல. அதாவது இவங்க உருவாக்கின ஐசிடி தான். அந்த ஐசிடி இன்னைக்கு இவங்களுக்கே மரண தண்டனை கொடுத்துருக்கு. அது காரணம் என்னன்னா, கடந்த காலத்தில் எதிர்க்கட்சியில் இவங்க அப்படி தான் ட்ரீட் பண்ணாங்க. அதோட விளைவு வந்து இன்னைக்கு அவங்களுக்கு எதிராக திரும்புது. இது எப்படி வந்து நிர்வாகத்தில் நடந்துச்சோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடியாலஜிக்கல் ரீதியாக அன்னைக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்காக அங்கே இருக்க இஸ்லாமியர்களை வந்து நீங்கள் எப்படி வந்து மோசமாக நீங்கள் ட்ரீட் பண்ணீங்களோ, இன்னைக்கு வந்து என்னன்னா நீங்கள் அங்கே இல்லாத போது அங்கே இருக்க இந்துக்கள் அது மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடிய இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. இந்த மாதிரியான விஷயம் அங்கே போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சீரியஸான ஒரு விஷயம். அதை அவங்க கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கணும். அவங்க செய்யலை. இங்கே இருக்கிற மோடி கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்ல ஒரு குட் புக்கில் இருக்கணுன்றதுக்காக வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து அங்கே வந்து ஓகே அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதோட பின்விளை தான் வந்து நீங்கள் அவங்க எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அடுத்த கட்டமாக ஷேக் ஹசீனாவோட நகர்வு எப்படி இருக்கும்? இதுக்கான மேல்முறையீடு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கட்டாயமாக வந்து மேல்முறையீடு செய்யணும். இப்போ வந்து அவங்க இல்லாமல் இருக்காங்க. இப்போ இந்த மரண தண்டனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் கிடைக்கல. அசாஸ் உஸ்மான் கமல் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உள்துறை அமைச்சர் இருந்தார். அவருடைய ஆட்சியில் வந்து உள்துறை அமைச்சர் இருந்தார். அவருக்கு எதிராக தான் அந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி காவல்துறையினுடைய சௌத்ரி நினைக்கிற காவல்துறையினுடைய தலைவராக இருந்த அவருக்கும் வந்து அவருக்கு மரண தண்டனை விதிக்கல. பட் அவரையும் அந்த கேஸில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க.
இன்க்ளூட் பண்ணி தான் விசாரணை நடந்துச்சு. பட் உள்துறை அமைச்சத்துக்கும் ஷேக் ஹசீனாவுக்கும் தான் வந்து அந்த மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அடுத்த ஆப்ஷன் அவங்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் போகிறதான் வந்து ஆப்ஷன். ஏன்னா அவங்க எல்லாமே அந்த வழக்கு வந்து விசாரணை நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. ஸோ வந்து அடிப்படையில் வந்து அது அவங்க டேரெக்டாக இப்போ அவங்க வெளியில் இருக்காங்க இல்லையா, ஸோ வந்து அவங்க தரப்பில் யாராவது அட்வொகேட்ஸ் ஆஜராகி அவங்க தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை மூவ் பண்ணணும். அங்கே ஏதாவது ஒரு ரிலீஃப் வாங்கணும். ஆனால் ரிலீஃப் வாங்க வாய்ப்பு இருக்குதான் நான் பார்க்குறேன். பட் அது எந்த அளவுக்கு நகரப்போகுதுங்கிறது தெரியல. அப்கமிங் வரக்கூடிய நாட்கள் அது எப்படி வேணால் நகரலாம்னு வைங்களேன். ஷேக் ஹசீனாக்கு இந்தியாவோட ஆதரவு இருக்குது. பட் வந்து அது அங்கே நடக்கிறது ஃபுல்லாக வந்து ஜுடிஷியரி சார்ந்த பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. ஜுடிஷியரி சார்ந்த பிரச்சனைக்கு வந்து இவங்க டேரெக்டாக தலையிட்டு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது டவுட் இருக்குது. மேபி பங்களாதேஷுக்கு இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா மேபி அது வந்து அது நடக்க வாய்ப்பு இருக்குது. பாகிஸ்தானோட இன்ஃப்ளூன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பாகிஸ்தானோட இன்ஃப்ளூன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து நிச்சயமாக அவங்களுக்கு எதிராக தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்படி இவங்க பேலன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வரும் நாட்களில் பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ ஷேக் ஹசீனா இந்தியாவில் இருக்காங்க. இந்தியா தொடர்ந்து ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் இந்தியா பங்களாதேஷ் இடையான அந்த உறவு வந்து ஏதாவது சிக்கலை சந்திக்கும். கட்டாயமாக சிக்கலை சந்திக்கும். வந்து ஃபர்ஸ்ட் ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியாவில் வந்து தஞ்சம் கொடுத்தது வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த இடைக்கால அரசு முகமது யூனஸ் தலைமையிலான அந்த கவர்மெண்ட் வந்து ரசிக்கவே இல்லை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்து அந்த கவர்மெண்ட் பேக்லேருந்து சப்போர்ட் பண்ணுற பாகிஸ்தான் கூட அதை ரசிக்கல அப்படிங்கிறத விஷயம். பட் வந்து என்ன பண்ணுறது, ஷேக் ஹசீனா வந்து அவங்க ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுதே வந்து இங்கே வந்து பிரதமர் மோடி கூட வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தங்களுக்கு எதிரான ஒரு சூழல் அங்கே உருவாகும் போது டக்குன்னு வந்து அவங்க ஷிஃப்ட் ஆனது இங்கே தான் அப்படிங்கிறத பார்க்கணும். இது வந்து நிச்சயமாக வந்து அங்கே பங்களாதேஷில் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒன்று. இதனால் வந்து இந்த பிஸ்னஸ் ரீதியான சில பிரச்சனைகள் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நிறைய வந்து சிக்கல் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. பங்களாதேஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய கவர்மெண்ட்லாம் கிடையாது, ஒரு சின்ன கவர்மெண்ட் அப்படிங்கிறதுனால வந்து சரி நாளைக்கு பிஸ்னஸ் நலனுக்காகவும் ரெண்டாவது வந்து குடுக்கல் வாங்கல் விஷயத்துக்காகவும் கொஞ்சம் இறங்கி போக தான் நினைப்பாங்க. ஆனால் பர்டிகுலராக ஷேக் ஹசீனா அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காக மட்டும் அவங்க வந்து அந்த டிமாண்ட் வச்சு தான் வாங்குவாங்க. எங்களோட உட்கட்சி விஷயம், எங்களோட உள்நாட்டு பிரச்சனை, இதில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வச்சு தான் இருப்பாங்க. அது எப்படி இவங்க எவ்வளோ தூரம் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஷேக் ஹசீனாவுக்கு வந்து நாளைக்கு எந்த விதமான ஷேக் ஹசீனா மூலமாக நமக்கு எந்த விதமான பயனும் இல்லை அப்படின்னு நினச்சாங்கன்னா ஓகே இந்தியன் கவர்மெண்ட் கவலைப்படாமல் விட்டுருவாங்க. பட் வந்து ஏதாவது கெயின் இருக்குது அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் பாசிபிலிட்டிஸோட இந்த விஷயத்தை நகர்த்துவாங்க அப்படின்னு தான் பார்க்குறேன். நாட்டோட முன்னாள் பிரதமருக்கு அவருக்கே வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இது சர்வதேச அளவில் எப்படி எடுத்துக்கலாம்? தப்பு செய்கிற தலைவர்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும்னு ஒரு வார்னிங்கை எடுத்துக்கலாமா? இல்லை இது இந்த ரிப்பீட்டடாக இந்த பேட்டர் எங்கே தெரியுமா இருக்கும்? இதே பேட்டர் வந்து பாகிஸ்தானில் இருக்கும். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? நான் அது மேற்கு பாகிஸ்தான், இது கிழக்கு பாகிஸ்தான், இதெல்லாம் பிரிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து உள்ள இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட கல்ச்சர் வந்து அப்படியே ஒத்து போகும். கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நாட்களில் பாகிஸ்தானை ஆட்சி செஞ்சு முடிச்ச பிரதமர்கள் பார்த்தீங்கன்னா வந்து மரண தண்டைக்கு உள்ளாகுவாங்க. ஊழல் விஷயத்தில் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்படுவாங்க. அப்புறம் வந்து கடைசியில் நாடு கடத்தப்படுவாங்க. தப்பிச்சு போகிற விஷயங்களா இருக்கும். அல்லது வந்து இஸ்ரேலில் இருந்து இறந்த போகிற விஷயங்கள் நடக்கும். அங்கே என்னன்னா வந்து அங்கே வந்து அடிப்படையில் வந்து ரூல் ஆஃப் லா இல்லை அப்படிங்கிறதா விஷயம். அதாவது இது என்னன்னா தப்பு பண்ணால் தண்டனை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கணும். அது மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அது வந்து என்ன சார்பு தன்மையோடு இருக்கிறதா வந்து ஒரு பிரச்சனை. என்னென்னா இப்போ வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு எந்த விதமான மதிப்பு இல்லாமல் ஒரு இடத்துக்கு நகரும். ஏன்னா இவங்களாம் மக்கள் பிரதிநிதிகளாக வராங்க. பார்த்தீங்களா, நான் எதுக்கு சொல்லணும்னா பாகிஸ்தான்லையும் சரி இங்கேயும் சரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவங்க தான். ஆனால் என்னென்னா ஒரு கட்டத்தில் வந்து ஒரு சுப்பீரியர் பவர் வந்து ராணுவம் கையில் எடுக்கும். ராணுவம் கையில் எடுக்கும் பொழுது தான் வந்து என்னென்னா அவங்க வந்து இந்த சிறைப்படுத்தப்படுறது, சிறையில் வந்து இந்த மாதிரி கொல்லப்படுறது, இதை நோக்கி நகருது. சரிங்களா? அப்போ வந்து என்னென்னா இந்த ரெண்டு கண்ட்ரியை தவிர்த்து இப்போ இந்தியாவில் அந்த மாதிரி நீங்கள் சிக்கலை நான் பார்க்கவே முடியாது. இது நீங்கள் நம்ம ரிப்பீட்டடாக கவனிச்சிட்டே இருப்போம். டெய்லி பேப்பர் படிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தான் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி தான் வந்துகிட்டே இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் என்ன பண்ணுங்கன்னா அஷம் முனீருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் பவர் கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டை தாண்டியும் நாடாளுமன்றத்தை தாண்டியும் மக்கள் பிரைம் மினிஸ்டர் தாண்டியும் சுப்பீரியர் பவர் யாருன்னா ராணுவத்துறையினுடைய அமைச்சருக்கு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா இது ராணுவ ஆட்சி நடக்குது, இங்கே ஜனநாயக விளிம்புகள் எதுவுமே கிடையாது, நாங்கள் நினைக்கிறது மட்டும் தான் சட்டம். அதுவும் அவர் மறைகிற வரையும் அவர் தான் சுப்பீரியர் பவராம். இப்போ அந்தளவுக்கு அப்போ இது ஒரு டிக்டேட்டர்ஷிப் நோக்கி போகுது பார்த்தீங்களா? அதோட வெளிப்பாட்டில் தான் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் மட்டும் தண்டிக்கப்படுறது அப்படிங்கிறது. ஏன் அந்த ராணுவ தளபதிகள், அந்த ராணுவ அமைச்சர்கள் இருக்காங்களா, அவங்களுடைய ஊழல் விஷயமா இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய ஜனநாயக விதிமுறைகளாக இருக்கட்டும், அதை யார் தண்டிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதெல்லாம் என்னன்னா வந்து அங்கே வந்து அந்த சிஸ்டம் வந்து ப்ராப்பராக இல்லை, அதோட விளைவுனால தான் இப்படி வந்து தண்டிக்கப்படுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது ரிப்பீட்டடாக இருக்குங்க. இது நீங்கள் பாகிஸ்தானோட ஹிஸ்ட்ரிக்கு அனுசரிச்சு அது ரிப்பீட்டடாக இருந்துட்டு இருக்கு. பங்களாதேஷ்க்கு வேணால் இது கொஞ்சம் புதுசாக இருக்கலாம் பார்த்துருக்கோம். பாகிஸ்தானுக்கு வந்து ரிப்பீட்டடாக நிறைய முறை இது நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. பங்களாதேஷ் அரசியல் எதை நோக்கி நகருதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி சார்.